புவனாஸ் கிரியேட்டிவ். என்னோட ஸ்டைலில் புட்டுக்கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தாச்சில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு காய்கறிகளையும் நம்ம சேர்க்க போகிறோம். பீன்ஸும் தக்காளியும் இருந்தால் அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இனி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வளமையாக நான் சேர்க்குற தூள் ஐட்டம்ஸ் 4 தாங்க. ஸோ அதை 1 by 1 நான் சேர்க்க போகிறேன். உப்புத்தூள், தனி மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள். இந்த 4ஐயும் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இனி இந்த காய்கறி வேகிறதுக்காக காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஓரளவு காய்கறி வெந்து வரும்போது டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக சீனி சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வற்றி வருது. இந்த சூட்டோடையே அந்த பக்கம் அவிஞ்சிட்ருக்க புட்டையும் நம்ம சேர்த்து ஈஸியாக நம்ம விரகிட்டோன்னு சொன்னால் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு டேஸ்ட்டான புட்டுக்கொத்து என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே நீங்கள் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லென்த்தான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் வந்து பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட லைக், கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது அம்மா கைப்பக்குவம்.